இந்த சாப்பிடு. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்கு வெக்கம் கட்டி திரும்ப வந்துட்டேங்கிறதுக்காக உங்களை மன்னிச்சுட்டே நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. நான் ஏன் இங்க வந்திருக்கேன் தெரியுமா? உங்களுக்காக வரல, எங்க அப்பாவுக்காக வந்திருக்கேன். மாமாக்காகவா? மாமாக்கு என்ன? கைத்ரி, நீ என்ன சொல்ற எனக்கு புரியல. புரியாது. ஆனா பத்த வச்சவரே நீங்க தானே. உங்களாலதான் எங்க அப்பா குடிகாரன் ஆனாரு. உங்களை நினைச்சுதான் டெய்லி குடிச்சு குடிச்சு ரத்த வாந்தி எடுக்கிற அளவுக்கு அவர் உடம்பு மோசமா போயிடுச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் அவருக்கு கெடு வச்சுட்டாரு. எனக்காக குடிக்காதீங்கப்பான்னு கேட்டேன். அவரு என்னாலதான் குடிக்கிறேன்னு சொன்னாரு. நான் குடிக்காம இருக்கணும்னா நீ உன் புருஷன் கூட சேர்ந்து வாழணும்னு என்ன கட்டாயப்படுத்தினாரு. அவரு சொல்லிதான் நான் இங்க வந்தேன். மத்தபடி அழகேசன் மாமா சொன்ன மாதிரி நான் ஒண்ணு உங்க கூட சேர்ந்து புள்ள பெத்துக்கிறதுக்காக இங்க வரல. எங்க அம்மா தான் போயிட்டாங்க. அப்பாவையாவது காப்பாத்தலான்னு தான் இங்க வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதையெல்லாம் போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி எங்க அம்மாவை சாகடிச்ச மாதிரி எங்க அப்பாவையும் சாகடிச்சிடாதீங்க. அப்படியே உன்ன மாதிரி தான் இந்த மூக்கு. அண்ணி, காஃபி. காஃபி வேணா, ஒண்ணு வேணாம். நீ உன் வேலையை பார்த்துட்டு போ. என்னடி? அண்ணிக்கிட்ட ஏதாவது பேசணுமேன்னு காஃபி வேணுமா கேட்டேன். அண்ணி முறைச்சிக்கிட்டேன், காஃபி வேண்டாம் ஒன்றும் வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. முறைச்சாளா? முறைப்பெல்லாம் போய் தான் வந்திருக்கான்னு நினைச்சேன். என்னவா அவளுக்கு? எனக்கு புரியலம்மா. எனக்கே புரியல, உனக்கு எங்க புரிய போகுது? ஹலோ தேவி, நான் சுதா பேசுறேன். நீ எப்படி இருக்க தேவி? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் தேவி. அக்கா இருக்காங்களா? அண்ணி காலேஜ் போகிறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இன்னும் அவங்க கோவம் போல. நான் கூட காஃபி குடிக்கிறீங்களான்னு கேட்டேன். என்னை திட்டி அனுப்பிச்சிட்டாங்க. நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு அவங்க மேலேயே கோவம். நேத்துலேருந்து எதுவுமே சாப்பிடல. வேணா அவங்களை கூப்பிட்டு பேச சொல்லட்டுமா? சரி. ஹலோ அக்கா, நான் சுதா பேசுறேன்க்கா. எதுக்குடி இப்ப ஃபோன் பண்ணி என் கதையை ஏலம் விட்டுட்டு இருக்க?
இப்ப ஃபோன் பண்ணி என் கதையை ஏலம் விட்டுட்டு இருக்க? உனக்கும் இவளுக்கும் பேசுறதுக்கு ஏன் விஷயம் தான் கிடைச்சதா? நான் கேட்கலக்கா, அப்பா தான் கேட்க சொன்னாரு. உனக்கு கட்டுப்பட்டு அவர் வீட்லயே தான்க்கா இருக்காரு. ஆனா உன் ஞாபகமாவே இருக்காருக்கா. அப்பா காயத்ரி ஃபோன் பண்ணாளா, அவ சாப்பிட்டாளா, அவ சந்தோஷமா இருக்காளான்னு கேட்டுட்டே இருக்காருக்கா. உனக்கு தான் அப்பாவை பத்தி தெரியும்ல, பதில் சொல்லலைன்னா விட மாட்டாருன்னு. அதான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ஆனா தேவி எடுத்தா. நீ நேத்துலேருந்து எதுவும் சாப்பிடலையாமே. நான் அப்பா கிட்ட என்னக்கா சொல்லட்டும்? சரி, சாப்பிட்டு தொலைக்கிறேன். நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன்னு அப்பா கிட்ட சொல்லிடு. அம்மாடி, எனக்கு ஒன்னும் ஏன் மேலே கோவம் இல்ல. நான் இப்ப சாப்பிடுறேன். மூக்க பிடிக்க சாப்பிட்டேன்னு உன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு. சொல்றவங்க சொன்னா எல்லாம் தானா நடக்கும். இப்ப பாரு, உங்க அண்ணி ஒழுங்கா சாப்பிட போறா. கோவமா கோவம். என்னடா இன்னும் தூங்கறத பாரு. ஸ்வேதா, 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 ஸ்வேதா. வரேங்க. வாங்க முகுந்தன். ஏன் இவ்வளவு பதட்டமா வரீங்க? ஏதாவது ப்ராப்ளமா? ஆமா, ப்ராப்ளம் தான். சித்ரா வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு நீ என்ன சொன்ன? சித்ரா கிட்டியா? நானா? நான் ஒன்னும் சொல்லலையே. நீ சொல்லனா? அப்ப உன் அம்மா சொன்னாங்களா? சித்ரா வீட்டுக்கு கூப்பிட்டாலாம், நீ வரமாட்டேன்னு சொன்னியாமே. இந்த விஷயமா நான் சித்ராவை பார்க்கவே இல்லைங்க. என்ன கன்ஃபியூஷன்? யார் இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னாங்க? வாங்க மாப்ள. அம்மா, அன்னைக்கு அத்தை வந்தபோது அவங்க கிட்ட என்ன முகுந்தன் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொன்னீங்களா? அது இப்ப அத பத்தி என்ன? மாப்ள வந்திருக்காரு, அவருக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். அம்மா, எங்க போகாத, எங்கே நில்ல. ஸ்வேதாவை எங்க அம்மா எங்க வீட்டுக்கு கூப்பிட்டதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க அவங்க கிட்ட? நான் ஒண்ணு தப்பா கேட்கலையே. வரப்போற உங்க குழந்தைக்கு உரிமை கேட்டேன். அதோட எதிர்காலத்தை பத்தி நாம தானே யோசிக்கணும். அன்னைக்கு விசாலாட்சி சித்ரா விவாகரத்து பண்ண பத்திரத்தை கொடுக்கறேன்னு சொன்னா கொடுக்கல. பேசின விஷயத்த பத்தி தானே பேசினேன், புதுசா ஒண்ணு பேசலையே. இத பாருங்க, சித்ராவை என்னால விட்டு தர முடியாது. அவளை நானா விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். இத பாரு ஸ்வேதா, உனக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏமா, நான் வாழா வெட்டியா இந்த வீட்ல இருந்தேன். எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்தது சித்ரா தான். அவங்க தியாகத்துல தான் என்னோட கல்யாணமே நடந்திருக்கு. இந்த குழந்தை கூட அவங்க போட்ட பிச்சை தான். முகுந்தன், எங்க அம்மா அத்தை கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசின விஷயம் நீங்க சொல்ற வரைக்கும் எனக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு பிறக்க போற குழந்தைய அவங்களது தான் நான் சித்ரா கிட்ட சொல்லிருக்கேன். எங்க அம்மா ஆஸ் யூஷுவல் நேரோ மைண்டடா அத்தை கிட்ட அனாவசியமா பேசியிருக்காங்க. அவங்க பேசினது சத்தியமா எதுவும் எனக்கு தெரியாது. அதுல எனக்கு சம்மதமும் கிடையாது. வாங்க, நம்ம வீட்டுக்கே போயிடலாம். ஸ்வேதா. ஆமா ப்ளீஸ். இந்த வீட்லயே ரொம்ப நேரம் நின்னா அந்த உரிமையில நீ ஏதாவது சொன்னாலும் சொல்வேன். நான் இப்ப கிளம்புறேன். அப்பா வந்தா சொல்லிடு. வாங்க முகுந்தன், போலாம்.
கொடுங்க அண்ணி, நான் எடுத்துட்டு வரேன். தேவையில்லை. அவங்கவுங்க பாரத்தை அவங்கவுங்க தான் சுமக்கணும். என்னடி மார்க்கெட்டையே வளைச்சு கட்டி எடுத்துட்டு வர மாதிரி உங்க அண்ணி பெரிய பெரிய கவரா கொண்டு வந்திருக்கா? என்ன விஷயம்? எனக்கு எப்படிமா தெரியும்? பெரிய பையன் தூக்கிட்டு வராங்கன்னு ஓடி போய் நான் கொண்டு வரேன்னு சொன்னேன். அதுக்கே வேண்டான்னு சொல்லிட்டாங்க. அது வேறயா? சரி விடு, கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு தான் வரணும். உனக்கு ஏமா இந்த வம்பு? அண்ணி ஏதோ செஞ்சுட்டு போறாங்க. அவங்க முன்ன மாதிரி இல்லம்மா. ஏதோ நிர்பந்தத்தால இந்த வீட்டுக்கு வந்த மாதிரி தெரியுது. அது சரி, அவ சகஜமா இருந்தா நான் ஏன் ஆராய போறேன்? அவ சத்தமே போடாம இருக்கா, அதான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. என்னது? ஏய் தேவி, உள்ள ஏதோ சத்தம் கேட்கற மாதிரி இருக்கு. உன் அண்ணி உள்ள என்ன பண்றான்னு பாரு. அண்ணி, என்ன என்ன நீ செய்றீங்க? பார்த்தா தெரியல, சமையல் பண்ணிட்டு இருக்கேன். ஏன் அண்ணி, அம்மா எல்லாருக்கும் சமையல் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன் நீங்க தனியா சமைக்கிறீங்க? நான் இனிமே உங்க சாப்பாட்டை சாப்பிட மாட்டேன். இனிமே தனியா தான் சமைச்சு சாப்பிட போறேன். என்னமோ தோணுது சரி. என்னை யாரும் எதுவும் கேட்காதீங்க. அம்மா, அண்ணி தனியா சமைச்சிட்டு இருக்காங்க. இனிமேல் நம்ம சமைச்சது சாப்பிட மாட்டாங்களா? எனக்கு தோன்றது செய்யறேன், யாரும் எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்றாங்க. அப்ப காலையில சாப்பிட்டது? மா நீ வேற சும்மா இருமா. எதுவா இருந்தாலும் அண்ணன் வந்ததுக்கு அப்புறமா பேசிக்கலாம். தயவு செஞ்சு இப்ப எதுவும் பேசாத. அம்மா, அம்மா. என்னம்மா, யாரோ உரிமை கேட்டாங்க, அந்த உரிமையை நம்ம கொடுக்கலன்னா ஸ்வேதா நம்ம வீட்டுக்கு வரமாட்டான்னு சொன்னீங்க. இப்ப பாருங்க யார் வந்திருக்கான்னு. அத்தை, எங்க அம்மா சொன்னதை மறந்துருங்க. நான் இங்க திரும்பி வந்ததுல எந்த பிரச்சனையும் இல்ல. முகுந்தன் வீட்டுக்கு வந்து எங்க அம்மா கிட்ட கோவமா பேசினாரு. விஷயம் தெரிஞ்சு நான் பொறுப்பட்டு அவரு கூட வந்துட்டேன். இங்க பாருங்க அத்தை, நான் சித்ரா முகுந்தன் 3 பேரும் ஒன்னா சந்தோஷமா வாழணும். இதுதான் எங்க ஆசை. தயவு செஞ்சு யாரும் இது குறுக்க நிக்காதீங்க. எங்க வாழ்க்கை எங்களுக்காக, அடுத்தவங்களுக்காக இல்ல. இதை எங்க அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் வந்திருக்கேன். ப்ளீஸ் எங்களை புரிஞ்சுக்கோங்க. எந்த காரணத்து கொண்டும் எங்களுக்குள்ள பிரச்சனை உண்டு பண்ணிடாதீங்க. உங்க வயசுக்கு இதெல்லாம் தேவையில்லாதது. எங்களை நிம்மதியா வாழ விடுங்க. தேவையில்லாம எங்க வாழ்க்கையில மூக்கு நுழைச்சிங்கன்னா அதுக்கப்புறம் மரியாதை கெட்டுரும். சொல்லிட்டேன்.